நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. இது வந்துட்டு சிஎம் சாரோட நாலேஜ்ல இல்லாம இருக்காது. ஆக்சுவலி இப்போ வரைக்கும் சிஎம் சார் ஏன் வந்துட்டு ப்ராப்பரா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு சொல்லாம அபிஷியலா வந்துட்டு சொல்லாம இருக்காரு. ஒரு ஆறுதலாச்சும் எங்களுக்கு சொல்லிருக்கோம் எங்க குடும்பத்துக்கு. ஏன்னா வந்துட்டு அது கூட இன்னும் அவர் சொல்லாம இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு ஆறுதல் கூட இன்னைக்கு இப்போ வரைக்கும் சார் சொல்லல. நாங்க என்ன ரெக்வஸ்ட் வைக்கிறோம்னா, பாப்பாவோட ஒன் டே ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள சிஎம் சார் வந்துட்டு அபிஷியலா ஒரு அவேர்னஸ் வந்துட்டு கொடுக்கணும், எல்லாத்துக்கும் கொடுக்கணும். இவங்க கிட்ட நான் ப்ராமிஸ் பண்றேன், அது அக்யூஸ்டு சாதகமா போறதுக்கு நம்ம அது விட தயாரில்லை. ஏன்னா பாதிக்கப்பட்ட குடும்பம் கலங்கி நிக்கிறாங்க. ஒரு பொண்ணு, அது 9 வயசு பொண்ணு, எந்த விஷயம் விவரம் தெரியாத ஒரு பொண்ணு. அதனால அதுக்கு அவங்களுக்கு உண்டான சட்டப்படியான தண்டனையை விட அவங்க பிடிச்சி நாளைக்கு பண்ணும்போது நான் என்னன்னு நான் சொல்லிடுறேன். அது எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். அதனால நீங்க சாதாரணமா விட்டு போட்டு போயிருவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது மாதிரி இன்னொரு தவறு நடக்காத அளவுக்கு தான் தண்டனையே இருக்கும். அதை நீங்க நம்பலாம். அட் லாஸ்ட் இந்த போராட்டத்துக்கு கிடைச்ச ஒரு சின்ன வெற்றியா பாக்குறேன். நம்ம நாட்டு முதலமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாரு. போராடிய அனைத்து மக்களுக்கும் மிக்க நன்றி.